ஹே சுங்கி மங்கி உமேர் அப்துல்லா என்ன இன்னும் தூங்குறீங்க? பெருநாள் வேற நெருங்கிருச்சு, சீக்கிரம் வரீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போகவா? நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க. ஐயோ இவங்க வேற இப்படி தூங்குறாங்க, நான் போறேன், சரிப்பட்டு வராது, அம்மாவோடய போயிடலாம். என்னடா கடைக்கு ஒருத்தவங்க கூட வரல? யாரெல்லாம் எப்படியாவது யாராவது கடைக்கு வரும்படி உதவி புரியா இல்ல? நீ நாடினா மட்டும்தான் கடைக்கு யாராவது வருவாங்க. இன்னும் பெருநாள் வேற நெருங்கிருச்சு, யாராவது வந்து என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அள்ளிட்டு போவாங்கன்னு பாக்குறேன். ஒருத்தவங்க கூட வரலையே. எனக்கு என்னமோ வெளியே சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கு, ஆனா யாரும் உள்ள வர்ற மாதிரி தெரியல. சரி வெளியே போய் பார்ப்போம். வாங்கம்மா வாங்க, வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. அண்ணா இங்க பெருநாளைக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குமா? கொஞ்சம் எடுத்து காமிங்க. பெருநாளைக்கு கலெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கா இந்த ஷாப்பை தான் காமிச்சாங்க. வாங்கம்மா வாங்க, இங்க எல்லா கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்குமா. சொன்னவங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். அவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். இங்க எல்லா பசங்களுக்கும், சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு சாரீஸ், கிளிப்பு, அத்தர் எல்லாமே இருக்குமா. உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து அள்ளிட்டு போங்கம்மா. இங்க நீங்க வந்தீங்கன்னா வெறும் கை வீசணுமா போக மாட்டீங்க. ரொம்ப நல்லதாக போச்சுண்ணா. அப்போ நான் இங்கே எல்லாருக்குமே இங்கேயே எடுத்துடுறோம். எங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறீங்களா? இந்த அத்தர் பாட்டில்லாம் எவ்வளோ ரேட்டு, இந்த கிளிப்ஸ்லாம் என்ன ரேட்டுன்னா? எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது, ரொம்ப எல்லாமே அழகாக இருக்குது. இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் ரேஞ்செலாம் எப்படின்னா இருக்கும்? கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயும் தாங்க, ஆனால் நல்ல குவாலிட்டியாகவும் தாங்க. இங்கே ஹேர் பேண்டு, கிளிப்பு, ஷூஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. என்னென்ன ரேட்டு, எல்லாமே என்ன ரேஞ்சு? நீங்க சொன்னது கரெக்டு தான். ரேஞ்சை விடுங்கம்மா. நீங்க என்ன பொருள் உங்களுக்கு வேணுமோ அதை எடுங்க. இந்த கூடையில எது வேணுமோ அது எல்லாத்தையும் அள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் ரேட்டை பார்த்துக்கலாமா, நம்ம பார்த்து போட்டுக்கலாம். நம்ம கடை தான். என்னம்மா நம்ம கடைன்னு சொல்றாங்க, இது உங்க கடையா? சாவுக்கு எப்பயுமே கேலி கிண்டல் தான். அண்ணா அந்த சாரிலாம் எவ்வளோண்ணா? அந்த சாரி ரேஞ்ச்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அம்மா அம்மா அந்த ரெட் கலர் ஃப்ராக் எடுத்துற சொல்லுங்கம்மா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஹப்ஸா ஒரே இதுக்கு ஒரே ட்ரெஸ் கேட்காது, எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்ப்போம், வெயிட் பண்ணு. பொண்ணு என்ன ஆசைப்படுதோ அதே எடுத்து கொடுங்கம்மா, அது நல்லாதான் இருக்கும் உங்க பொண்ணுக்கு. ஓகே நான் அதையும் எடுத்தாங்க, இன்னும் கலெக்ஷன்ஸும் பார்க்குறேன். அம்மா இங்க பாருங்க, டென்டடைன் அழகா இருக்கேனா? அம்மா ரொம்ப அழகா இருக்கம்மா, பார்பி பொண்ணு மாதிரி இருக்கம்மா. அம்மா சார் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா பொண்ணு, உனக்கே தச்ச மாதிரியே இருக்கு இந்த ட்ரெஸ். இப்பயே எடுத்துட்டு போயிருங்க, அப்புறம் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் இருக்காது. ஹப்ஸா வேற கலெக்ஷன்ஸும் பார்ப்போம். இல்லைம்மா எனக்கு இதுதான் வேணும், நான் கண்ணாடியில் பார்த்துட்டேன்னா ரொம்ப அழகா இருக்கம்மா, ப்ளீஸ்மா. நீ ஏமா இப்படி பண்ணு? சரி வா வா, நம்ம இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், இதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேம்மா நீங்கள் சொன்னால் சரிதான். அம்மா அதுக்கு மேட்சிங்காக ஹேர் பேண்டு, கிளிப்பு எல்லாமே சேர்த்து இங்கேயே வாங்கிடுவோம். பொண்ணு நீ சொன்னது கரெக்ட் தான், இங்கே எல்லாமே இருக்கும். பொண்ணு சொல்ற மாதிரி எல்லா மேட்சிங் ஐட்டமும் இங்கே எடுத்துருங்க. ஓகே இந்த ட்ரெஸ்க்கு பில்லு போடவாமா? விலை 2500 அம்மா வந்ததோட மேட்சிங்கான கிளிப்பு, ஹேர் பேண்டு, அப்புறம் எனக்கு பிடிச்ச எல்லா இதையும் நாங்களும் வந்துட்டோம். எங்களை விட்டுட்டு வந்துட்டீங்கள? ஹே நான் உங்களை விட்டுட்டு வந்தேன். நான் உங்களை எவ்வளவு ஹெல்ப்னு தெரியுமா? நீங்க யாருமே வரல. இந்த ஷாப்பை கண்டுபிடிச்சு நீங்க எப்படி வந்தீங்க? அதுவா ஒரு அண்ணா வெளியே இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த கடையில எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குன்னு. கரெக்டுப்பா, நாங்களும் அப்படிதான் வந்தோம். ஆன்ட்டி அஸ்லாம் வலைக்கும், நல்லா இருக்கீங்களா? அண்ணா எனக்கு எது இருந்தாலும் பிங்க்லேயே காமிங்க, எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும். வா அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. வா மாஷா அல்லாஹ், இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு தச்ச மாதிரியே இருக்கு. இது எவ்வளவு இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். ஆமா அந்த பொண்ணு பிங்க்ல எது இருந்தாலும் எடுத்துரும். எல்லா பிங்கி தூக்கிட்டாலும் இந்த பொண்ணோட தலையிலே கட்டிருங்கண்ணா. ஹனியா உனக்கு எது பிங்க்ல போட்டாலும் அழகா இருக்கும்பா. உனக்கு இந்த ட்ரெஸ் நீ ரொம்ப பார்பிட் ஆல் மாதிரி இருக்கு. பொண்ணு நீ சொல்றது கரெக்ட் தான், ரொம்ப அழகா இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஆமா நீங்க வேற நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஹே ஏன்டா நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? கேர்ள்ஸ் எப்பயுமே லேட்டா தான் ஆக்குவாங்க. நாங்க சும்மா கம்பெனிக்கு தான்ப்பா வந்தோம் ஹானியாக்காக. ஆமா எனக்காக தான் வந்தாங்க. நாங்கெல்லாம் இங்க வந்து ட்ரெஸ் பார்த்தா அவ்வளவுதான், இவ்ளோ கலெக்ஷன் வச்சிருக்காரு. ஆமாப்பா உங்களுக்கு இல்லாம போச்சுப்பா. நாங்க போறோம். இது ரொம்ப காஸ்ட்லியானது, 5000 ரூபாய். ஐயோ அவ்வளவு விலைக்கானா விக்கிறீங்க? பிங்க் ஷூ இதையும் சேர்த்து பேக் பண்ணிருங்க. எனக்கு பில் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லிருங்க, நான் பே பண்ணிடுறேன். இப்போ ஜிபே பண்ணவா இல்ல கேஷா? நான் வேற போன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கேஷ் இல்லம்மா நீ ஜிபே பண்ண. இந்த ட்ரெஸ் ஒரு 5000 ரூபாய், ஷூ ஒரு 500 ரூபாய், மொத்தமா 5500 ரூபாய் தாங்க. ஜிபே பண்ணிருமா, பண்ணிட்டு காமிமா. அம்மா கரெக்டா ஜிபே பண்ணிருமா. என்னம்மா கையில காசு நீட்டுற? பாதி காசு ஜிபே, பாதி காசு கேஷ். ஜிபே பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேன்னா கவலைப்படாதீங்க. ஜிபே நம்பரை பாருங்க. ஹே அப்சா பாய், நான் போறேன். சீக்கிரம் போய் எங்க அம்மா கிட்ட போட்டு காமிக்க போறேன். அம்மா வந்தா வாங்கினா போனா, சீக்கிரம் பில் போடுங்கம்மா. அப்சாவுக்கு ரொம்ப பாய் கொழுப்பு. எனக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாம், உனக்கு எடுத்தா மட்டும் போதுமா? சரிம்மா உங்க கலெக்ஷன்ஸையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ஷூ எடுத்துருமா. பொண்ணு நீங்க சொன்னது சரிதான். ஓகே அங்கிள், எனக்கு ரெட் கலர் ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா ரெட் கலர் ஷூ காமிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிர்மா பாட்டில் தாங்க, ஒரு அத்தர் பாட்டில் தாங்க. எனக்கு தேவை உள்ள எல்லா ஐட்டமையும் நான் வாங்கிக்கிறேன் அப்சா. நீ என்ன கடையே வாங்கலான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ வெயிட் பண்ணு.
ஆமாம்மா, எனக்கு ஏமா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஒரு கோம் ஒன்று வேணும். இப்போ ரெட் கலர் ஷூ எடுத்துட்டேன், சூஸ் பண்ணிட்டேன். அண்ணா அந்த கிளிப்பு காமிங்க அண்ணா. என்னோட ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சாக ஏதாச்சும் கிளிப் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ரெட் கலர் நல்லாயிருக்கு, கோல்டன் கலர் கிளிப்பும் நல்லாவே இருக்குது. வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ்னால் இருக்குது? ஒரு அத்தர் பாட்டில் ஒன்று வச்சுருங்கண்ணா. அப்புறம் ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஓகே, சாரியை சூஸ் பண்ணிடுவோம். அந்த எல்லோ கலர் சாரியை காமிங்க அண்ணா பார்ப்போம். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்க. நிறைய கலெக்ஷன் இருக்குது. வயலட் கலர் பிடிச்சிருக்கு, ரெட் கலர் பிடிச்சிருக்கு, பச்சை கலர் பிடிச்சிருக்கு, பிளாக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் என்கிட்ட எல்லா கலருமே இருக்குது. ஆனால் என்ன கலர் சூஸ் பண்ணணுன்னே தெரியலையே. ஓகேண்ணா எனக்கு அந்த மஞ்சள் கலர் சாரியாவே காமிங்கண்ணா. ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எனக்கு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, அந்த பச்சை கலர் சாரியாக காமிங்க. ஓகே, மேலே போட்டு பார்ப்போம். இது ஓகே தான், இது நல்லாவே இருக்குது. ஆனால் என் கண்ணாடியில் பார்க்க நல்லா இல்லாத மாதிரியா இருக்கோ? ரொம்ப டல்லாக இருக்கணும். ஐயோ அம்மா அம்மா ஓவரா சீன் போடுறாதீங்கம்மா. இருக்கிறதுனா வரும். போடுங்க, எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். போடுங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, வீட்டுக்கு போகலாம். பொறாம எனக்கு ரொம்ப நல்லா இருக்குண்டு. உனக்கு மட்டும் ட்ரையல் ரூம்லனா போய் போட்டு பார்த்தேன். என்னோட சாரியை மேலே கூட வச்சு பார்க்க விட மாட்டேங்கிறேன். அண்ணா அதே பேக் பண்ணிடுங்க அந்த பச்சை கலர் சாரியை. எனக்கு அதான் நல்லா இருக்கு. ஆமாக்கா உனக்கு அந்த பச்சை கலர் சாரி தான்க்கா நல்லா இருக்கு. ஓகேக்கா, நீ பர்ச்சேஸ் பண்ண எல்லா ஐட்டமே இந்த பாக்ஸ்ல வைக்கிறேன்க்கா. ரெட் கலர் ட்ரெஸ், அப்புறம் ஒரு கோம், அத்தர் பாட்டில், சிர்மா, அப்புறம் உன்னோட சாரிக்கா, பச்சை கலர் சாரி, எல்லா ஐட்டமுமே பேக் பண்ணி வச்சுக்கா. இது எல்லாமே சேர்த்து எவ்வளோனா 10,500 ரூபாய்க்கா. என்னக்கா கேஷ் பண்றியா இல்ல ஜிபே பண்ணிடுறியாக்கா? இல்லைண்ணா, கேஷே பே பண்ணிடுறோம். 10,500 ரூபாய் தானே. ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருந்தால் பார்த்து போடுங்க அண்ணா. கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க. 8,000 ரூபாய் பே பண்ணுறேன். ஒரு 20% டிஸ்கவுண்ட் போடுங்க. இல்லக்கா அவ்வளோனா கம்மி பண்ண முடியாதுக்கா. நான் 10,500 ரூபாய் பே பண்ணுங்கக்கா. சரிங்க அண்ணா, இந்தாங்க அண்ணா கேஷை பிடிங்க அண்ணா. ரொம்ப ஜாஸ்தி பாப்பா. வேறு என்ன செய்ய ஹப்ஸம்மா, வாங்கியாச்சு ஒரு வழியாக. பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. போயிட்டு வரேன் அண்ணா. ஹாப்பி பக்ரீத் அண்ணா. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எங்கள் சேனலை.